வணக்கம் அன்பு மாணவர்களே. இன்று நாம் 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸில் இருந்து ப்ராபபிலிட்டி சாப்டரில் தேர்ட் பார்ட் வீடியோவாக எக்ஸசைஸ் 8.3 இருந்து கொஷின் நம்பர் 8 14 வரலும் இருக்கிற கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸை இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இந்த வீடியோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கோம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதே வீடியோ தனியாக அப்லோட் பண்ணியிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்து யூஸ் பண்ணிங்க. வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கொஷின் நம்பர் 8, கொஷின் நம்பர் 1 7 வரலும் இருக்கிற ஆன்சர்ஸ் பார்ட் 2 வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ 1 to 7 ஆன்சர் வேணுன்றவங்க பார்ட் 2 வீடியோவை யூஸ் பண்ணிங்க. ப்ராபபிலிட்டி இன்ட்ரொடக்ஷன் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே பார்ட் 1 வீடியோவில் இருக்குது. அதுவும் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு கிளியராக புரியும். ஓகேவா? ஸோ இப்போ வாங்க கொஸ்டின் நம்பர் 8. 3 fair coins are tossed together. Find the probability of getting all heads, at least one tail, at most one head, at most two tails அப்படின்னு 4 subdivisions இருக்கிற கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. சாம்பிள் ஸ்பேஸ் when 3 coins are tossed, என்ன சாம்பிள் ஸ்பேஸ் எப்படி போடணும் ட்ரீ டயக்ராமில் போடுறதையும் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்லேயும் பார்ட் 2லையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் இங்கே நம்ம டைரெக்டாக எடுத்துக்கலாம். S ஈக்குவல் HHH, HHT, HTH, HTT, THH, THT, TTH, TTT. இந்த 8 பாசிபிலிட்டிஸ் தான் நமக்கு எஸ்ஸில் வரப்போகுது. ஸோ n of s equal to 8. இப்போது சப்டிவிஷன் 1 ஆல் ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ஆல் ஹெட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இதில் எல்லாமே ஹெட்டாக இருக்கிறது ஏ அப்படின்ற செட்டில் எடுத்து எழுத போகிறோம். எல்லாமே ஹெட் எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே மட்டும்தான் இருக்குது இல்லையா? ஸோ இதை தான் நம்ம ஏவில் எடுத்துக்கிறோம். ஏ ஈக்குவல் டு HHH. ஸோ என் ஆஃப் ஏ ஒரே ஒரு ஈவெண்ட் தான் இல்லையா? ஸோ 1 அப்படி நம்ம எடுத்துக்கிறோம். என் ஆஃப் ஏ இருக்குது, என் ஆஃப் எஸ் இருக்குது. ஸோ ப்ராபபிலிட்டி எழுத போகிறோம். ப்ராபபிலிட்டி பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ் அப்படின்றது தான் ஃபார்முலா. ஸோ என் ஆஃப் ஏ இஸ் 1, என் ஆஃப் எஸ் இஸ் 8. ஸோ 1/8. ஸோ பி ஆஃப் ஏ இஸ் 1/8 தான் ஆன்சர். சப்டிவிஷன் 2 அட்லீஸ்ட் ஒன் டெய்ல் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான ஈவெண்ட் நான் பி அப்படின்னு எடுத்துக்கிறேன். லெட் பி பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் அட்லீஸ்ட் ஒன் டெய்ல். ஒன் டெய்ல் இருக்கிறது இங்கே எத்தனை இருக்குது அப்படின்னு எடுத்து எழுதுங்க. ஒன் டெய்ல் இருக்கிறது இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று. பட் இங்கே கொடுத்துருக்கிறது அட்லீஸ்ட் ஒன் டெய்ல். அட்லீஸ்ட் ஒன் டெய்ல்னால் என்ன அர்த்தம்? மினிமம் ஒரு டெய்லாவது இருக்கணும். அப்போ ஒரு டெய்ல் இருக்கலாம், 2 டெய்ல் இருக்கலாம், 3 டெய்லும் இருக்கலாம். ஸோ அவ்வளோ எடுத்து இங்கே எழுதணும். ஸோ அதெல்லாம் பியில் வரும். இது ஃபுல்லாக ஒரு டெய்ல் இருக்கிறது, 2 டெய்ல் இருக்கிறது, 3 டெய்ல் இருக்கிறது எடுத்து எழுதிட்டோம் இல்லையா? ஸோ எத்தனை இருக்குது? 7 இருக்குது. என் ஆஃப் பி, என் ஆஃப் எஸ் வந்ததுக்கப்புறம் ப்ராபபிலிட்டி பி ஆஃப் பி போட போகிறோம். பி ஆஃப் பி இஸ் என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ் 7/8. இதுதான் நமக்கான ஆன்சர். தேர்ட் சப்டிவிஷன் அட்மோஸ்ட் ஒன் ஹெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம சீன் எடுத்துக்கலாம். லெட் சி பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் அட்மோஸ்ட் ஒன் ஹெட். அட்மோஸ்ட் ஒன் ஹெட்னா என்ன மீனிங்? மேக்ஸிமம் ஒரு ஹெட் இருக்கணும். 2 ஹெட் 3 ஹெட் வரக்கூடாது. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் ஒரு ஹெட் அப்படின்னா ஒரு ஹெட் இருக்கலாம், ஹெட்டே இல்லாமலும் இருக்கலாம். அதெல்லாமே அட்மோஸ்ட் ஒன் ஹெட்டில் வந்துடும். ஸோ அப்போ என்னென்ன வரும் அப்படின்னு பாருங்கள். சியில் ஒரு ஹெட்டு வர்றது, ஹெட் இல்லாமல் இருக்கிறது, இது 4மே வந்துடும். சரியா? ஸோ 2 ஹெட் இருக்கிறது, 3 ஹெட் இருக்கிறது வராது அப்படின்றது கிளியராக புரிஞ்சிங்க. இப்போ என் ஆஃப் சி அப்படின்றது என்ன? 4. ஸோ ப்ராபபிலிட்டி பி ஆஃப் சி ஈக்குவல் டு என் ஆஃப் சி பை என் ஆஃப் எஸ் 4/8. கட் பண்ணோம் அப்படின்னா 2 டேபிளில் நமக்கு 1/2 வரும். ஸோ பி ஆஃப் சி ஈக்குவல் டு 1/2. ஃபோர்த் சப்டிவிஷன் அட்மோஸ்ட் 2 டெய்ல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை டின்னு எடுத்துக்கிறோம். லெட் டி பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் அட்மோஸ்ட் 2 டெய்ல்ஸ். அட்மோஸ்ட் 2 டெய்ல்ஸ் அப்படின்னும் போது மேக்ஸிமம் 2 டெய்ல்ஸ் தான் அலவுட். ஸோ 2 டெய்ல்ஸ் இருக்கலாம், 1 டெய்ல் இருக்கலாம், 0 டெய்ல் இருக்கலாம் இல்லையா? 0 டெய்ல் மீன்ஸ் எல்லாமே ஹெட். ஸோ அதெல்லாம் எடுத்து எழுதணும் அப்படின்னா நமக்கு டியில் இந்த மாதிரி வரும். ஸோ இதில் 0 டெய்ல்ஸ், இதில் 1 டெய்ல், 1 டெய்ல், 2 டெய்ல், 1 டெய்ல், 2 டெய்ல், 2 டெய்ல். ஸோ இதெல்லாம் கவுண்ட் பண்ணி என் ஆஃப் டியில் எழுதுங்க. 7 அப்படின்னு வரும். ஸோ பி ஆஃப் டி ஈக்குவல் டு என் ஆஃப் டி பை என் ஆஃப் எஸ் 7/8. இதுதான் நம்ம 4th சப்டிவிஷனுக்கான ஆன்சர். பி ஆஃப் டி இஸ் 7/8 அப்படின்னு வருது. ஸோ இந்த ப்ராபபிலிட்டி போடும்போது நமக்கு என் ஆஃப் எஸ் என்ன அப்படின்றது தெரியணும், என் ஆஃப் ஏ தெரியணும். ஏ தெரியணும்னா ஏ என்ன கொஷினில் கேட்டிருக்காங்களோ அதற்கான
ஃபேவரபிள் பாசிபிலிட்டிஸ் என்னென்னன்றது தெரியணும். ஸோ அது என்ஆஃப்ஏ. என்ஆஃப்ஏவும் என்ஆஃப்எஸும் தெரிஞ்சிச்சுன்னா என்ஆஃப்ஏ பை என்ஆஃப்எஸ் போட்டோம்னா அதுதான் பிஆஃப்ஏ அப்படின்றது ப்ராபபிலிட்டி. ஸோ இது நம்ம ஃபஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணது தான். ஸோ இப்போ ரீகால் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் கொஷினுக்கு போகலாம். கொஷின் நம்பர் 9. A bag contains 5 red balls, 6 white balls, 7 green balls, 8 black balls. One ball is drawn at random from the bag. Find the probability that the ball drawn is white, black or red, not white, neither white nor black. அப்படின்ற 4 சப்டிவிஷனுக்கான ஆன்சர் வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராபபிலிட்டி சாம்பிள் ஸ்பேஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிப்போம். சாம்பிள் ஸ்பேஸ் இஸ் நம்பர் ஆஃப் பால்ஸ் இன் த பேக் இல்லையா? என்னென்ன பால்ஸ் இருக்குது? 5 ரெட் பால்ஸ் இருக்குது, 6 ஒயிட் பால்ஸ் இருக்குது, 7 க்ரீன் பால்ஸ் இருக்குது, தென் 8 பிளாக் பால்ஸ் இருக்குது. இவ்வளோ சேர்ந்தது தான் என்ஆஃப்எஸ். ஸோ டோட்டலாக ஆட் பண்ண எவ்வளோ வருது? 11, 18, 26 வருது. என்ஆஃப்எஸ் வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஒயிட். ஸோ லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் ட்ராயிங் ஏ ஒயிட் பால் அப்படின்னு நமக்கு வருது. ஒயிட் பால் எத்தனை இருக்குது? அதுதான் என்ஆஃப்ஏ 6. என்ஆஃப்ஏ 6. ஸோ ப்ராபபிலிட்டி பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்ஆஃப்ஏ பை என்ஆஃப்எஸ் 6 by 26. இதை நம்ம டேபிளில் கட் பண்ணோம் அப்படின்னா 3 2s are 6, 13 2s are 26. ஸோ 3 by 13 தான் நமக்கான ஆன்சர். சப்டிவிஷன் 2 பிளாக் ஆர் ரெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பி ஈவெண்ட்டுன்னு எடுத்துக்கிறேன். லெட் பி பி த ஈவெண்ட் ஆஃப் ட்ராயிங் ஏ பிளாக் ஆர் ரெட் பால். அப்போது என் ஆஃப் பியில் என்ன இருக்கும்? பிளாக் பால்ஸும் வந்துடும், ரெட் பால்ஸ். இது ரெண்டில் எது வேணாலும் வரலான்னு சொல்லியிருக்காங்களா? அப்போது பிளாக் பால் ரெட் பால் கவுண்டிங்கை ஆட் பண்ணிக்கலாம். பிளாக் பால் நமக்கு 8ம் ரெட் பால் நமக்கு 5ம் இருக்குது. ஸோ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 13 தான் என் ஆஃப் பி. ஸோ ப்ராபபிலிட்டி பி ஆஃப் பி இஸ் என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ் 13 by 26. 13 by 26 கட் பண்ணோம் அப்படின்னா 1 by 2 அப்படின்றது நமக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் நாட் ஒயிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாட் ஒயிட் அப்படின்ற ஈவெண்ட்டை சீன் எடுத்துக்கிறேன். லெட் சி பி த ஈவெண்ட் ஆஃப் ட்ராயிங் நாட் எ ஒயிட் பால். ஸோ ஒயிட் பாலை தவிர மற்ற இதெல்லாம் என் ஆஃப் சியில் எடுத்துக்கணும். ஸோ 5 + 7 + 8 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதை ஆட் பண்ணோம்னா நமக்கு 20 பால்ஸ் என் ஆஃப் சியில் இருக்குது. ஸோ ப்ராபபிலிட்டி பி ஆஃப் சி இஸ் என் ஆஃப் சி பை என் ஆஃப் எஸ் 20 by 26. இதை நம்ம கட் பண்ணோம்னா 10 by 13. 2 டேபிளில் கட் பண்ணுறோம். ஸோ கட் பண்ணால் 10 by 13 வருது. இதுதான் பி ஆஃப் சி. இந்த சப்டிவிஷனை நாட் ஏ ஒயிட் பால் அப்படின்னா இதை பி ஆஃப் ஏ பார் ஃபார்மில் நம்ம சொன்ன ஞாபகம் இருக்கா போன வீடியோவில்? ஸோ அந்த ஃபார்மில் யூஸ் பண்ணாலும் சேம் ஆன்சர் வரும். 1 - பி ஆஃப் ஏ போட்டோம் அப்படின்னா 10 by 13 வரும். சரியா? செக் பண்ணிங்க. ஸோ அந்த மெத்தடும் போடலாம், இந்த மெத்தட்லையும் போடலாம். சப்டிவிஷன் 4 நெய்தர் ஒயிட் நார் பிளாக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஈவெண்ட் டின்னு எடுத்துக்கிறேன். லெட் டி பி த ஈவெண்ட் ஆஃப் ட்ராயிங் நெய்தர் ஒயிட் நார் பிளாக் பால். ஸோ ஒயிட்டும் பிளாக்கும் இல்லாத மற்ற பால்ஸை எடுத்துக்கணும். ஒயிட்டும் பிளாக்கும் இல்லாத ரெட்டும் க்ரீனும் மட்டும். ஸோ என் ஆஃப் டி 12 வருது. ஸோ இப்போ ப்ராபபிலிட்டி பி ஆஃப் டி ஈக்குவல் டு என் ஆஃப் டி பை என் ஆஃப் எஸ் 12 by 26. கட் பண்ணோம் அப்படின்னா 2 டேபிளில் 6 by 13 வரும். ஸோ ஆன்சர் இஸ் 6 by 13. ஸோ பேசிக் கான்செப்ட்ஸ் கிளியராக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆன்சர் பண்ணுறது ரொம்ப 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 ஈஸி. ஸோ ப்ராக்டிஸ் வெல். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின். கொஷின் நம்பர் 10. In the box there are 20 non-defective and some defective bulbs. If the probability that a bulb selected at random from the box found to be defective is 3 by 8, then find the number of defective bulbs. இங்கே non-defective bulbs 20 கொடுத்துருக்காங்க. defective bulbs எத்தனைன்னு தரலை. அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு சாம்பிள் ஸ்பேஸ் என்ன? நம்பர் ஆஃப் பல்ப்ஸ் இன் த பாக்ஸ். எவ்வளோ பல்ப்ஸ் இருக்குது? 20 non-defectiveம் சம் டிஃபெக்டிவும். அது எவ்வளோன்னு தெரியாதுன்றாலும் நான் இங்கே எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ இதுதான் என் ஆஃப் எஸ். என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 20 + x. ப்ராபபிலிட்டி எதை பற்றி பேசுகிறோம்? டிஃபெக்டிவ் பல்பை பற்றி தான் பேசுகிறோம். இதுதான் ஈவெண்ட்டாக எடுக்கணும். டிஃபெக்டிவ் பல்ப். லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் செலக்டிங் ஏ டிஃபெக்டிவ் பல்ப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போது என் ஆஃப் ஏ எவ்வளோ? டிஃபெக்டிவ் பல்ப் தான் என் ஆஃப் ஏ. எத்தனை இருக்குது? எக்ஸ் பல்ப்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ இங்கே எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? பி ஆஃப் ஏ இஸ் என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ் எக்ஸ் பை 20 + எக்ஸ்னு வருது இல்லையா?
பட் இதற்கான ப்ராபபிலிட்டி தான் இங்கே கொடுத்துருக்காங்க 3/8. பட் கிவன் P of A is 3/8னு கொடுத்துருக்காங்க. இதை ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணோம்னா எக்ஸோட வேல்யூ கிடச்சிடும். அதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ x/20 + x = 3/8னு வருது இல்லையா? இப்போது 8 இங்கேயும் 20 + x இங்கேயும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். 8 × x 8x ஈக்குவல் தென் தீஸ் 2 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 20 + x × 3. ஸோ 3 × 20 + x. இந்த 3 உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா 3 20s are 60 வரும், 3x are 3x வரும். ஸோ 8x = 60 + 3x. 3xை மட்டும் நான் இந்த பக்கம் கொண்டு வரேன். ஸோ 8x - 3x = 16 வந்துடும். 8x - 3x சப்ராக்ட் பண்ணால் எவ்வளோ வரும்? 5x வரும். 5x = 60. இப்போ இந்த 5 அங்கே போனால் டிவிஷனில் போகும். ஸோ x = 60/5. இப்போ இதை நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா 5 டேபிளில் 12 டைம்ஸ் வரும். ஸோ x = 12. அப்போது இங்கே எத்தனை டிஃபெக்டிவ் பல்ப்ஸ் இருந்தது? 12 டிஃபெக்டிவ் பல்ப்ஸ் இருந்தது அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின். The king and queen of diamonds, queen and jack of hearts, jack and king of spades are removed from the deck of 52 playing cards and well shuffled. ஒரு 52 கார்ட்ஸில் இருந்து இவங்க சொன்ன இந்த கிங் குயின் டைமண்ட்லேருந்தும் குயின் ஜாக் ஹார்ட்லேருந்தும் ஜாக் கிங் ஸ்பேட்லேருந்தும் ரிமூவ் பண்ணிடுறோம். பேலன்ஸ் கார்டை வச்சு இந்த கேம் விளையாட போகிறோம். Now one card is drawn at random from the remaining cards. Determine the probability that the card is a clever card or a queen or red card or king or black card. வரதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கொஷின். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ப்ராபபிலிட்டிக்கான என்ன ஃபேஸ் பார்ப்போம். ஒரு ஜென்ரலாக கார்டு ப்ராப்ளம் அப்படின்னாலே இந்த மாதிரி 52 கார்ட்ஸ் இருக்கும் இல்லையா? ஆனால் இந்த 52 கார்ட்ஸில் இவங்க சம் கார்ட்ஸை வெளியில் எடுத்துடுறாங்க. என்னென்ன எடுக்கிறாங்க பாருங்கள். டைமண்ட்லேருந்து கிங்கும் குயினும் எடுத்துடுறோம். எடுத்துட்டோமா? டைமண்ட்ஸ் கார்டில் இருந்து கிங்கும் குயினும் எடுத்துட்டோம். அடுத்தது ஹார்ட் கார்ட்ஸில் இருந்து குயினும் ஜாக்கும் எடுக்கிறோம். குயினும் ஜாக்கும் எடுத்துடுறோம். அடுத்து ஸ்பேட்ஸில் இருந்து ஜாக்கும் கிங்கும் எடுத்துடுறோம். இவ்வளோ தான் ரிமூவ் பண்ணிட்டோம். இந்த பேலன்ஸ் கார்ட்ஸ் தான் இப்போ நம்ம சம்முக்கு எடுத்துக்க போகிறோம். ஸோ பேலன்ஸ் எவ்வளோ கார்டு இருக்கும்? டோட்டலாக 52 கார்ட்ஸில் நம்ம 6 கார்ட்ஸை ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஸோ NFS is 46 அப்படின்றது தான் நம்ம இந்த சம்முக்கு யூஸ் பண்ண போகிறோம் NFS. ஓகேவா? இப்போ கொஷினுக்கு வரலாம். ஏ கிளவர், இதை தான் நம்ம ஈவெண்ட் ஏவாக எடுக்க போகிறோம். லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் ட்ராயிங் ஏ கிளவர் கார்டு. இப்போ கிளவர் கார்டு எத்தனை இருக்குது பாருங்கள். இதுதான் கிளவர் இல்லையா? எத்தனை இருக்குது? 13 கார்ட்ஸும் அப்படியே இருக்குது. ஸோ NFA வந்து 13. NFA = 13 வந்ததுக்கப்புறம் P of A ப்ராபபிலிட்டி போட போகிறோம். ஸோ ப்ராபபிலிட்டி P of A is NFA/NFS 13/46. இது கட் பண்ண முடிஞ்சால் கட் பண்ணுங்கள், இது கட் பண்ண முடியாது. ஸோ அப்படியே எழுதிக்கிறோம். எ குயின் ஆர் ரெட் கார்டு அப்படின்றது தான் நமக்கான ஈவெண்ட் பி. செகண்ட் சம். லெட் பி பி த ஈவெண்ட் ஆஃப் ட்ராயிங் எ குயின் ஆஃப் ரெட் கார்டு. சரி, ரெட்டில் இருக்கிற குயின் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், ரெட்டில் எத்தனை குயின் இருக்குது? 2 குயினுமே நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ தேர் இஸ் நோ ரெட் குயின் கார்ட்ஸ். ஸோ 0. NFB 0ன்னு வந்ததுக்கப்புறம் ப்ராபபிலிட்டி போட வேண்டியதான். ப்ராபபிலிட்டி P of B = NFB/NFS, தட் இஸ் 0. இதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா? ப்ராபபிலிட்டி 0 வந்துன்னா இட் இஸ் இம்பாசிபிள் ஈவெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ டைரெக்டாகவே இங்கே என்ன சொல்லலாம்? ஹியர் B is the impossible event, so probability is 0 அப்படின்னு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். இல்லை டைரெக்டாக இந்த மாதிரி NFB எழுதி P of B = 0 அப்படின்றதையும் நீங்கள் சொல்லலாம். சப்டிவிஷன் 3, எ கிங் ஆஃப் பிளாக் கார்டு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. பிளாக்ல இருக்கிற கிங் அப்படின்றதான் கொஷின். இதை நான் ஈவெண்ட் சின்னு எடுத்திருக்கேன். ஸோ NFC என்ன வரும்? இங்கே எத்தனை பிளாக் கிங் இருக்குது? ஒன்லி 1. ஸோ NFC is 1. ஸோ ப்ராபபிலிட்டி P of C is NFC/NFS 1/46 is the answer. இப்போ கொஷின் நம்பர் 12 போகலாம். Some boys are playing a game in which the stone thrown by them landing in a circular region is considered as win and landing other than the circular region is considered as loss. What is the probability to win the game? என்ன பண்ணுறாங்க? ஒரு கல்லை எடுத்து இந்த ஏரியாவில் போட்டு விளையாடுறாங்க. இந்த ஏரியாவுக்குள்ளே கல்லை போடணும். அது இந்த சர்க்கிள்குள்ளே விழுந்தால் வின்னு, சர்க்கிள்க்கு வெளியில் தட் இஸ் இந்த ரெக்டாங்கிளில் விழுந்தால் லாஸ் அப்படின்றது தான் கேம். ஓகேவா? ஸோ வாட் இஸ் அ
சாம்பிள் ஸ்பேஸ்னா சாம்பிள் ஸ்பேஸ் இந்த கல் போடுற இந்த ஹோல் ஏரியா தான் சாம்பிள் ஸ்பேஸ். இந்த ஹோல் ஏரியா என்னது? ரெக்டாங்கிள் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள். லென்த் 4 ஃபீட்டும் பிரெத் 3 ஃபீட்டும் கொடுத்துருக்காங்க. ஏரியா ஃபார்மில் லென்த் இன்ட்டு பிரெத். ஸோ இந்த 4ம் 3யும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 12 ஸ்கொயர் ஃபீட் தான் NF அப்படின்னு நமக்கு கிடைக்கிது. ஸோ இப்போ வின்னிங் அப்படின்றது தான் ப்ராபபிலிட்டி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். வின்னிங்கான ப்ராபபிலிட்டி அப்படின்னு கேட்கும்போது அதை ஈவெண்ட் ஏன்னு எடுத்துக்கிறேன். லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் வின்னிங் த கேம். அப்போது NF அப்படின்றது என்னவா இருக்கும்? இங்கே விழுந்தால் தான் வின் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க இல்லையா? இது என்னது? சர்க்கிள். சர்க்கிளோட ஏரியா தான் வின்னிங் சான்ஸ். ஏரியா ஆஃப் த சர்க்கிள். ஸோ ஏரியா ஆஃப் த சர்க்கிள் நமக்கு ஃபார்முலா தெரியும், πr². இங்கே ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1 feet. ஸோ π × 1 × 1. பையோட வேல்யூ 3.14. ஸோ 3.14 × 1 × 1 அப்படின்றது தான் ஃபார்முலா. இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது 3.14 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். NF இருக்குது, NF இருக்குது, ப்ராபபிலிட்டி போட வேண்டியது தானே. ஸோ ப்ராபபிலிட்டி P இஸ் NF by NF. NF வேல்யூ 3.14, NF வேல்யூ 12. ஸோ 3.14/12 அப்படின்றது தான் ப்ராபபிலிட்டி. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா இங்கே டெசிமல் பிளேசஸ் 2 டெசிமல் பிளேசஸ் இருக்குது இல்லையா? ஸோ 100ல் மேலேயும் கீழே நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 314/1200 கிடைக்கும். இதை நம்ம 2 டேபிளில் கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 157 கீழே 600 கிடைக்கும். ஸோ ஆன்சர் 157/600 அப்படின்றது தான் நமக்கான ப்ராபபிலிட்டி. நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்குல்ல? ஸோ ப்ராபபிலிட்டி சம்ஸ் அவ்வளோதான். சாம்பிள் ஸ்பேஸ் என்ன, நமக்கான ஈவெண்ட் என்ன, NF என்ன, அது ரெண்டையும் டிவைட் பண்ணணும். இப்போ வாங்க அடுத்த சமயம் என்னன்னு பார்க்கலாம். 13. 2 customers, Priya and Amudan, are visiting a particular shop in the same week, Monday to Saturday. Each is equally likely to visit the shop on any one day as on another day. What is the probability that both will visit the shop on same day, different days and consecutive days? அப்படின்றதான் கொஷின். இப்போது பிரியா அமுதன் 2 பேருக்கும் கடைக்கு போகணும், இதுதான் ஒர்க்கு இல்லையா? இப்போ கடைக்கு போகிறதுக்கு அவங்களுக்கான சான்சஸ் அப்படின்னு பார்த்தா பிரியா என்னென்னைக்கெலாம் போகலாம்? மண்டேவிலேருந்து சாட்டர்டேக்குள்ளே இருக்கிற எந்த டே வேணாலும் போகலாம், சண்டே ஹாலிடே. ஸோ பிரியாவுக்கு 6 சான்சஸ் இருக்குது. மண்டே போகலாம், டியூஸ்டே போகலாம், வெட்னஸ்டே போகலாம், தேர்ஸ்டே போகலாம், ஃப்ரைடே போகலாம், சாட்டர்டேவும் போகலாம். இந்த 6 டேஸில் ஏதோ ஒரு நாள் பிரியா கடைக்கு போகலாம். ஓகேவா? இந்த பக்கம் அமுதனுக்கு வருவோம். அமுதன் எத்தனை நாள் கடைக்கு போக முடியும்? அதே 6 பாசிபிள் டேஸ் அமுதனுக்கும் இருக்குது. அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து நம்ம இந்த ப்ராப்ளத்தில் இன்வால்வ் பண்ணும்போது பிரியாவுக்கு 6 பாசிபிள் டேஸ் இருக்குது, அமுதனுக்கு 6 பாசிபிள் டேஸ் இருக்குது. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த ப்ராப்ளத்தில் இன்வால்வ் ஆகும்போது நமக்கு டோட்டல் சான்சஸ் என்ன ஆகிடுது? 6 × 6 36 ஆகிடும். நம்ம டைஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஒரு டைக்கு போடும்போது 6 ஃபேஸ், செகண்ட் டைக்கு ஒரு 6 ஃபேஸ், 2 டைஸ் ப்ராப்ளத்தில் 6 × 6 36 ஃபேஸஸ் எடுப்போம் இல்லையா? சேம் கான்செப்ட் இங்கேயும். பிரியாவுக்கு 6 பாசிபிள் டேஸ், அமுதனுக்கு 6 பாசிபிள் டேஸ். ஸோ பிரியா அண்ட் அமுதன் 2 பேரும் சேரும்போது 36 பாசிபிலிட்டிஸ் அவைலபிள் இன் NF. இப்போ கொஷினுக்கு வரலாம். த சேம் டே அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போது லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் விசிட்டிங் த ஷாப் ஆன் த சேம் டே. சேம் டேனா என்ன? பிரியா மண்டே போயிருந்தா அமுதனும் மண்டே போயிருக்கணும். பிரியா டியூஸ்டே போயிருந்தா அமுதனும் டியூஸ்டே போயிருக்கணும். வெட்னஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே. These are the possibilities for visiting the shop on the same day. So how many possibilities are there? 1 2 3 4 5 6. So 6 possibilities are. அப்போது NF 6 கிடச்சிருச்சு இல்லையா? NF-வும் NF-ம் கிடச்சிருச்சு அப்படின்னா ப்ராபபிலிட்டி P of A is NF by NF 6/36. 6 டேபிளில் கட் பண்ணோம் அப்படின்னா நியூமரேட்டர் 1 டைம், டினாமினேட்டர் 6 times. ஸோ ஆன்சர் 1/6. P of A is 1/6 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். செகண்ட் சப்டிவிஷன் ஆன் டிஃப்ரெண்ட் டேஸ் அப்படின்றது ஈவெண்ட் பியாக எடுத்துக்கிறேன். லெட் பி த ஈவெண்ட் ஆஃப் விசிட்டிங் த ஷாப் ஆன் டிஃப்ரெண்ட் டேஸ். இப்போ டிஃப்ரெண்ட் டேஸ் அப்படின்போது பிரியா மண்டே போயிருந்தா அமுதன் ரிமைனிங் 5 டேஸில் என்றைக்கு வேணாலும் போயிருக்கலாம். பிரியா மண்டேவாக இருக்கும்போது அமுதன் டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே போயிருக்கலாம். சப்போஸ் பிரியா டியூஸ்டேவாக இருந்தால் ரிமைனிங் 5 பாசிபிலிட்டிஸ். இதை ஃபுல்லாக நம்ம எழுதணும்னா பெருசாக வரும்ன்றதால நான் என்ன பண்ணுறேன்? P of A பார் ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன்.
அது என்ன பி ஆஃப் ஏ பார்? ஏ அப்படின்றது என்ன? சேம் டே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி. ஏ பார் அப்படின்றது இதுக்கு ஆப்போசிட். சேம் டே இல்லைன்னா ஆப்போசிட் என்ன? டிஃப்ரெண்ட் டேஸ் தான் இல்லையா? அப்போது நான் என்ன பண்ணுறேன், பி ஆஃப் பி அப்படின்றது பி ஆஃப் ஏ பாராக எடுத்துக்கிறேன். சேம் டேவில் போகலை அப்படின்ற மீதி பாசிபிலிட்டிஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் டேஸ் தான். அதனால் பி ஆஃப் ஏ பார். பி ஆஃப் ஏ பாருக்கான ஃபார்முலா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், 1 மைனஸ் பி ஆஃப் ஏ. ஸோ பி ஆஃப் ஏ பார் ஈக்குவல் டு 1 மைனஸ் பி ஆஃப் ஏ போட்டோம் அப்படின்னா பி ஆஃப் ஏவோட வேல்யூ இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 1/6. அதை போட்டுக்கிறேன். ஸோ 1 மைனஸ் 1/6 இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 6 மைனஸ் 1/6 அப்படின்னு வரும். 6 மைனஸ் 1 5 அப்படின்றதால இதோட ஆன்சர் 5/6 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். Consecutive days, that subdivision. Let's see the event of visiting the shop on consecutive days. அப்படின்னா என்ன? பிரியா மண்டே போயிருந்தா அமுதன் டியூஸ்டே போயிருக்கணும். பிரியா டியூஸ்டே போயிருந்தா அமுதன் வெட்னஸ்டே போயிருக்கணும். பிரியா வெட்னஸ்டே போயிருந்தா அமுதன் தேர்ஸ்டே போயிருக்கணும். பிரியா தேர்ஸ்டே போயிருந்தா அமுதன் ஃப்ரைடே போயிருக்கணும். பிரியா ஃப்ரைடே போயிருந்தா அமுதன் சாட்டர்டே போயிருக்கணும். பிரியா சாட்டர்டே போயிருந்தா அமுதன் சண்டே போகணும். பட் சண்டே இங்கே பாசிபிலிட்டி இல்லைன்றதால அந்த ஈவெண்ட் நமக்கு இங்கே வராது. சரியா? ஸோ எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்குது பாருங்கள், ஒன்லி 5. ஸோ என் ஆஃப் சி இஸ் 5. என் ஆஃப் சி 5 அப்படின்னு வந்ததுக்கப்புறம் நம்ம ப்ராபபிலிட்டி பி ஆஃப் சி போடுவோம். பி ஆஃப் சி இஸ் என் ஆஃப் சி பை என் ஆஃப் எஸ். 5/36 இஸ் ரெக்வயர்ட் ஆன்சர். இன்ட்ரெஸ்டிங் இல்லை? ஸோ கொஷின் என்னன்னு கிளியராக புரிஞ்சிட்டிங்கன்னா அதுக்கான ஆன்சர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸின்னு ப்ராபபிலிட்டி. வாங்க நெக்ஸ்ட் டைம் போகலாம். கொஷின் நம்பர் 14. In a game, the entry fee is 150 rupees. The game consists of tossing a coin 3 times. Dana bought a ticket for entry. If 1 or 2 heads show, she gets her entry fee back. If she throws 3 heads, she receives double the entry fees. Otherwise, she will lose. Find the probability that she gets double entry fee, just gets her entry fee, loses the entry fee. அப்படின்றது தான் இங்கே கொஷின். ஒரு கேம் 150 ரூபா டிக்கெட், 150 rupees டிக்கெட். ஓகேவா? ஸோ 150 rupees டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனோம்னா நமக்கு ஒரு காயின் கொடுப்பாங்க. நம்ம 3 times அதை டாஸ் பண்ணணும். டாஸ் பண்ணும்போது 3மே ஹெட்டாக நம்ம காமிச்சிட்டோம்னா நமக்கு நம்ம கட்டின அமௌண்ட்டு டபுளாக கிடச்சிடும். இல்லை 3 தடவையில் ஏதோ ஒரு ஹெட்டோ 2 ஹெட்டோ வருது அப்படின்னா நமக்கு நம்ம கட்டின 150 rupees நமக்கு கொடுத்துருவாங்க. சப்போஸ் நமக்கு எதுலேயுமே ஹெட் வரல அப்படின்னா நமக்கு கட்டின அமௌண்ட் போயிடும். இதுதான் கேம். ஸோ எஸ் அப்படின்றது எதை வச்சு நம்ம விளையாட போகிறோம்? 3 காயின்ஸ் வச்சு விளையாட போகிறோம். ஸோ 3 காயினுக்கான எஸ் தான் நம்ம இங்கே எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ எஸ் ஈக்குவல் டு திஸ் ஒன். ரைட். n of s equal to 8. So now first subdivision gets double entry fee சொல்லியிருக்காங்க. இதை ஈவெண்ட் ஏன்னு எடுத்துக்கலாம். let a be the event of getting double entry fee. double entry fee எப்போ கிடைக்கும் நம்ம சொன்னோம்? 3மே ஹெட்டாக வந்தா அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ 3மே ஹெட்டாக வர்றது ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான். ஸோ அதை எடுத்து ஏவில் எழுதிக்கலாம். ஸோ n of a is 1. probability is p of a n of a by n of s. ஸோ p of a equal to 1/8 அப்படின்றது தான் நமக்கான ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் போகலாம். ஜஸ்ட் கெட்ஸ் ஹர் என்ட்ரி ஃபீ அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. அது ஈவெண்ட் பின்னு எடுத்துப்போம். லெட் பி பி த ஈவெண்ட் ஆஃப் ஜஸ்ட் கெட்டிங் ஹர் என்ட்ரி ஃபீ. எப்போ கிடைக்கும்னு சொன்னோம்? 3 காயின் நம்ம போடுற 3 டாஸில் 1 or 2 ஹெட்ஸ் வந்ததுன்னா அவங்களுடைய ஃபீ வந்து ரிட்டர்ன் ஆகிடும் இல்லையா? ஸோ அதை மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். 1 ஹெட் 2 ஹெட் எங்கே இருக்குது? இது ஃபுல்லாக நமக்கு பியில் வந்துடணும். ஸோ எத்தனை இருக்குது பாருங்கள்? 6 இருக்குது. n of b is 6. ஸோ probability p of b equal to n of b by n of s. 6/8 கட் பண்ணோம்னா 3/4 2 டேபிளில். losses the entry fee அப்படின்றத சி ஈவெண்ட்டாக எடுத்துக்கிறேன். let's see with the event of losing the entry fee. சி அப்படின்றது என்ன வரும்? எப்போ லாஸ் ஆகும்? ஹெட்டே இல்லைன்னா 3மே டீன்னு அர்த்தம். அதை மட்டும் எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ n of c is 1. ஸோ probability p of c is n of c by n of s. 1/8 is the answer. சரியா? இந்த எக்ஸசைஸ் 8.3ல் இருக்கிற 14 சம்ஸும் நம்ம பார்ட் 2 வீடியோவும் பார்ட் 3 வீடியோவிலையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம்.
இந்த சம்ஸை நீங்கள் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 2 எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்ட் 1 வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், அதையும் பாருங்கள். ஸோ இதை நீங்கள் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணும்போது ப்ராபபிலிட்டிக்கான மார்க்ஸ் நமக்கு ஈஸியாக எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அடுத்த வீடியோவில் அடுத்த எக்ஸசைஸ்க்கான சம்ஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சாப்டரோட அடுத்த பார்ட்ஸ் பார்க்கணும்னா JSG's Max Nook சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிருங்க. Thank you.